அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, டபுள் இன்டகிரேஷன், டபுள் இன்டகிரல். இது எதுக்கு கீழ வருது சார்ன்னு கேட்டீங்கன்னா, மல்டி வேரியபிள் கால்குலஸுக்கு கீழ வரும். மல்டி வேரியபிள் கால்குலஸ்ல டபுள் இன்டகிரேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கோம்? இன்டகிரல் 0 to pi by 2 0 to sin theta r d theta dr கொடுத்திருக்கோம். ஸோ யூஸ்வலாக ஆர் டிஆர் தான் இருக்கணும், ஆனால் ஆர் டி தீட்டான்னு இருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே நம்மளால ஈஸியாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஆனால் லிமிட்டை வந்து நம்ம டைரெக்டாக இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இன்டகிரண்ட்டை டி தீட்டா டிஆரை மாற்றிக்கலாம். ஸோ கேபிட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 to pi by 2 டிஸ்டர்ப் பண்ணலை, 0 to sin தீட்டாவையும் டிஸ்டர்ப் பண்ணலை. இந்த ஆர் டிஆர் உள்ள கொண்டு வந்துட்டோம், டிஆர் இன்டு டி தீட்டான்னு மாற்றிக்கிட்டோம். முதல்ல நம்ம இன்னர் இன்டகிரலை முதல்ல இன்டகிரேட் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ அதனோட வேல்யூ அவுட்டர் இன்டகிரலை டிஸ்டர்ப் பண்ணலை, 0 to pi by 2 டிஸ்டர்ப் பண்ணலை. ஆர்டிஆர் இருக்கு. ஸோ ஆர்டிஆருக்கான வேல்யூ ஆர் ஸ்கொயர் பை 2. ஆர்டிஆருக்கான வேல்யூ ஆர் ஸ்கொயர் பை 2, 0 to sin தீட்டா இன்டு டி தீட்டாவை டிஸ்டர்ப் பண்ணலை, சரிங்களா? இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 0 to pi by 2 அப்படியே தான் இருக்கும். இந்த 1/2 ஒரு கான்ஸ்டன்ட், இந்த 2 கான்ஸ்டன்ட் சும்மா தான் இருக்கும். ஸோ சைன் தீட்டா அப்ளை பண்ணீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். 0 அப்ளை பண்ணால் 0 ஸ்கொயர்னு வந்திருக்கும். இன்டு டி தீட்டா அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1/2 இன்டகிரல் 0 to pi by 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா இருக்கும். இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டாவை மாற்றி எழுதணும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா கேன் பி ரிட்டன் ஆஸ் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. சப்போஸ் அதுவே காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக இருந்துச்சுன்னா 1 பிளஸ் காஸ் 2 தீட்டா பை 2ன்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த லாஜிக் படி இங்கே மாற்றி எழுதுனா என்ன கிடைக்குன்னா 1/2 இன்டகிரல் 0 to pi by 2. ஸோ 1/2 முன்னாடி எழுதிக்கலாம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் 2 தீட்டான்னு எழுதிக்கலாம் இன்டு டி தீட்டா. ஸோ ஆல்ரெடி வெளியே ஒரு 1/2 இருக்கு, இதில் ஒரு 1/2 இருக்கு. அப்போ 1/4 ஆயிரும். பேலன்ஸ் டைம் 0 to pi by 2 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டி தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ இது எப்படி சார் இன்டகிரேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 1 இன்டு டி தீட்டா காஸ் 2 தீட்டா இன்டு டி தீட்டா, சரிங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ. ஸோ இந்த லாஜிக் படி ஒர்க் பண்ணால் 1/4 தென் 1 இன்டு டி தீட்டா, அதாவது 1 இன்டு டி தீட்டா இருந்துச்சுன்னா 1ன்றது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் கூட வேரியபிள் என்னவோ அந்த டேம் வந்திருக்கும். ஸோ 1 இன்டு தீட்டா வந்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தீட்டா மைனஸ் காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் 2 தீட்டா பை 2ன்னு கிடைக்கும். லிமிட் 0 to pi by 2, லிமிட் 0 to pi by 2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 1/4 டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே வச்சிருக்கோம். தீட்டாக்கு பதிலாக அப்பர் லிமிட்ஸ் pi by 2 ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ இங்கே pi by 2 மைனஸ் 1/2, இந்த 1/2 இருக்கு, சைன் 2 தீட்டாக்கான வேல்யூ pi by 2. இது அப்பர் லிமிட்ஸ், அப்பர் லிமிட்ஸ் மைனஸ் மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட் 0 போட்டிங்க அப்படின்னா தீட்டாக்கு 0 போட்டால் 0 மைனஸ் 1/2 சைன் 2 இன்டு தீட்டாக்கு 0 போகிறோம். இது லோவர் லிமிட்ஸ், சரிங்களா? ஸோ சைன் 2 இன்டு 0னா இது என்ன சார் ஆகுனா சைன் 0 ஆயிரும். சைன் 0க்கான வேல்யூ 0. இங்கே என்ன சார்னா இந்த 2 கட் ஆயிரும். பேலன்ஸ் என்ன சார் கிடைக்குன்னா சைன் பை கிடைக்கும். சைன் பையோட வேல்யூ 0. அப்போ மீதி என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1/4 இருக்கும், ப்ராக்கெட்டுக்குள்ள pi by 2 மட்டும், இந்த டைம் மட்டும் இருக்கும். செகண்ட் டைம் 0 ஆயிடுச்சு. லோவர் லிமிட் ஃபுல்லாகவே 0, லோவர் லிமிட் ஃபுல்லாக 0. அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா ஆன்சர் pi by 4 into 2னா 8, சரிங்களா? ஃபைனல் ஆன்சர் என்ன சார் இருக்குன்னா
π/8 தான் இருக்கும். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.